யோபு எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரம். யோபு எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரம் 1 22 வசனம் முடியும். நமக்கு ஆறுறதானே முடியாது, ஆறுறதானே ஓகே. என் கண்களோடு அதாவது என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் எப்படி? ஹல்லேலூயா. என் கண்களோட கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? பாருங்க, அந்த பாருங்க, என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? ஆமென். இப்போ யார்கிட்டெல்லாம் இயேசு இருப்பார்? கண்ணு 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 போனாலே போச்சு. ஆமென். கண்ணு கண்ணு எப்படி? கண்ணு ஒரு ஒரு கன்னி பொண்ணுங்க மேலே போய் இச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு. அடுத்து திரும்ப ஆண்டவரே 1ஆம் கிளாஸ் 2 போனான். ஆண்டவர் சமூகத்தில் முகம் குப்புற விழுந்து அதுக்கு கிடைக்கிற தண்டனைகளையும் அதுக்கு கிடைக்கிற நுள்ள அடியெல்லாம் வாங்கிட்டு திரும்ப ஆண்டவர் சமூகத்தில் விழுந்தாலும் அதாவது விழுந்து வாங்கணும். ஆமென். அதன் கேட்காரு, என்னுடைய கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணினேன். இந்த கண்ணினால் ஒரு கன்னியை நான் ஏறெடுத்து பார்த்தா வரத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமோ? நம்ம ஆம்பளை எடுத்து பார்க்க மாட்டோம். நல்ல புடவை கிடைச்சீங்க, கிடைக்காது வரத்திலிருந்து. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிசாசை எல்லாம் எதிர்த்து நின்று செய்யணுமெங்கி ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். நம்ம கூட இருக்கணும்னா 24 hours. ஆமென். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். எப்படி? மாறுபாடானா யாரு? நம்ம உடனே இப்போ இந்த கன்னியை பற்றி சொன்னதுனால பொண்ணை பார்த்துட்டு ஈன்னு இழிக்கிறவனும் ஆணை பார்த்துட்டு ஈன்னு இழிக்கணும் அவங்களா? நான் சொல்கிறேன், திருச்சபை ஒழுங்குக்கு மாறுபாடாக நடக்கிறவன் மாறுபாடு உள்ளவன். அதுதான் உடன்படிக்கை. ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை இதுதான். அதானே செய்த உடன்படிக்கை. திருச்சபை ஒழுங்குக்கும் திருமுறை சத்தியத்துக்கும் நான் அந்த கண்ணு தட்டி முழிச்சது வேற, இல்லை பெண்ணு கட்டியது வேற, இல்லை பிள்ளைகளை பற்றி அப்படியா சொன்னோம்? உயிர் நம்ம உடலில் இருக்கிறது வரைக்கும். ஆமென். சரி. மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ? எப்படி? அவர் நம்ம வழிகளை எல்லாம் நடைகளை எல்லாம் எண்ணுறார். எப்படி? இங்கோட்டு போனால் எத்தனை காலடி எடுத்து வைக்கிறான், எத்தனை கிலோமீட்டர் போகிறான், எத்தனை மீட்ரு போகிறான், எத்தனை தூரம் போகிறான்னு யார் எண்ணுவாராம்? அப்போ நல்லா புரிஞ்சுக்கலுங்க, நம்ம நடைகளை எல்லாம் கர்த்தர் எண்ணுகிறாராம். பாருங்க, அவர் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ? நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய அதாவது பிள்ளைகள் அந்த காலத்தில் பிள்ளைகள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டா அந்த ஃபங்க்ஷனில் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று அதற்கு பாவ நிவர்த்தி பலி போடுகிற ஒரு தகப்பந்தான் யோபு. நம்ம என்ன செய்வோம்? வாடி போய் ஒன்று கொடுத்துட்டு என்னெல்லாம் நினச்சிட்டீங்க, குடிச்சியல, நீ இப்படியெல்லாம் இருக்குதேல, கீழ்படிதேல என்று என்ன செய்வோம்? திட்டுவோம், அடிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் யோபு அதை செய்யலை. ஆண்டவர்கிட்ட முறை எடுக்கிறான். ஆண்டவரே, பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள்
அவர்கள் அந்த விருந்து வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை மதுபானத்திலோ இல்லை ஸ்திரீகள் மூலமோ இல்லை வார்த்தையின் மூலமோ இல்லை பேச்சின் மூலமோ உம்மை மீறி இருந்தால் பாவ நிவிர்த்தி பலி போடுகிறான். ஆமே. அப்படிப்பட்ட ஒரு தேவ உத்தமம் எழுதுகிற வார்த்தையை பாருங்க. நான் இதை படித்தப்போ என் இருதயம் உடஞ்சி போச்சு. அப்படியே உடஞ்சி சுக்கு நூறு ஆயிட்டு. சிந்திச்சு பாருங்க. அவ்வளோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவன் தேவனை கண்டு நடுங்கி எழுதியிருக்க பாருங்க. ஆனால் நமக்கெல்லாம் எவ்வளோ நிர்விசாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்கிறான், நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால்கள் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. என் நடைகள் வழியை விட்டு விலகினாலும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளிலே ஒட்டி கொண்டது உண்டானால் பாருங்க, அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. அவனே சபிச்சான். அவனே சபிச்சான். என்னன்னு சபிச்சான்? இவன் நம்ம குள்ளை, அவனுக்கு பேர் என்ன? சகையு. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உன்னை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து நான் உன்னை வீட்டுக்கு வரணும் தங்கணும்னு சொல்லிட்டு வரான். வந்த உடனே ஆண்டவர் உபதேசம் கொடுத்த உடனே சொல்கிறான், ஆண்டவரே நான் அதிகமாக வாங்கினது உண்டானால். அவன் வாங்கல, நல்ல மனுஷன் ஆனதுனால தான் ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போனார். ஆமே. உண்டானால் நாளத்தினே திரும்ப கொடுக்கன்னு சொன்ன. ஒருவேளை நான் யோசிச்சேன், ஒருவேளை என்ன அறியாமல் ஏதாவது ₹1 ₹2 ₹5 ₹10 வாங்கினா அதுக்கு நாளத்தினே தான் திரும்ப குடிக்கன்னு சொன்னேன். ஆமே. லஞ்சம் வாங்கினதையெல்லாம் கணக்கு கூட்டி என்ன செஞ்சுருக்கணும்? நாளத்தினே ஆண்டவர் கொடுத்துருக்கணும். ஆமே. அது கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்து தீருங்க. ஆமே. உத்தேசம் கனவு பாருங்க, இத்தனை வருஷம் இத்தனை இது வச்சுட்டு சாவு முன்ன கொடுத்து தீத்துறேன். ஆமே. பரலோகத்தில் இடம் வேணுமெங்க அதுதான். ஆமே. அநியாயமாக வட்டி வாங்கினது உண்டான என்ன செய்யணும்? 4 எத்தனையாக கொடுத்து தீத்துருங்க. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோ இன்னும் வட்டி கொடுக்கக்குள்ள பிளான் என்ன உண்டு என்னதோ இல்லையா, எனக்கு தெரியல. யோபு சொல்கிறான், நான் செய்தது உண்டானால் பாருங்க, என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கையிலே ஒட்டி கொண்டது உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவது. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலனுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவு அரைப்பாளாக, வேற்று மனிதர் அவன் மேல் சாய்வார்களாக. அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமமாமே. அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும். அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால் தேவன் எழும்பும்போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? வேலைக்காரங்கள்கிட்ட கூட அவங்கள அசட்டை பண்ணி, அவங்க சம்பளம் கொடுக்காம இருந்ததில்லை, அவங்கள திட்டுனதில்லை, அசட்டை பண்ணினா கூட. ஆமென். யோபு பாருங்க, நம்ம எங்கே இருக்கிறோம், யோபு எங்கே இருக்கிறான்? 14 முடிஞ்சா 15. தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ. ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ. எளியவர்கள் பாருங்க, யாரை சொல்கிறேன்னா வேலைக்காரனை சொல்கிறேன். அவனும் தாய்க்கு கற்பத்தில் வந்தவன், நானும் தாய்க்கு கற்பத்தில் வந்தவன். என்கிட்ட கொஞ்சம் ஆஸ்தி கூட இருக்குது, அவனுக்கு கொஞ்சம் குறைவு இருக்குது. அதனால அவன் என்கிட்ட வேலை செய்கிறான். ஆனால் அவனுக்கு சாப்பாடு, அவனுக்கு உடுதுணி, அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையெல்லாம் கொடுக்குறோமா? அதுதான் பாருங்க, உருவாக்கினவர் அல்லவா. எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி. எப்படி? ஒரு ஏழை நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று வாஞ்சித்தான்னா கொடுக்காம இருந்தது உண்டான்னு சிந்திச்சு பாருங்க.
நல்ல ரப்பரடா தருவியா? அப்படி இல்லாமல் அம்மா அப்பாட்ட சண்டை பிடிச்சி ஒரு ரப்பரை வேண்டி வச்சிருக்கேன், நான் அழிச்சிடலாம் இன்னும் எப்படி கொடுக்க முடியும்? இல்லை மக, கொடுக்க முடியுமா? நமக்கு இருக்கிறதே ஒன்று, அதையும் கொடுத்துட்டு நம்ம வீட்டில் இருக்க நடைய பிடிங்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம பாப்பாக்கா? ஆனால் யோபு அப்படி சொல்லலை. நான் அவங்கள குறைவில் என்னெങ്കിലും குறை வச்சிருக்கேனோ பாருங்க. எளியவன் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டது உண்டோ? பாருங்க, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். எனக்கு இருதயம் உடஞ்சிட்டு. நானும் ஆகாரத்து விஷயத்தில், அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் இதிலெல்லாம் கண்ணிங்காக இருப்பேன், ரொம்ப ரொம்ப. ஆனால் எனக்கு மனசு இருதயமே அவ்வளோ சஞ்சலப்பட்டு இதை எப்போ சொல்லலான்னு நினச்சேன். இது 2-3 வாரம் ஆச்சு. நான் இங்கே அங்கே வேலைக்கு போகும்னு எழுதி வச்சுருந்தேன். அப்போ இந்த திரும்ப எழுதி வச்சதெல்லாம் சும்மா அங்கங்கே எழுதி வச்சுருப்பேன். அங்கங்கே மேலே 2-3 பேப்பரில் எழுதி வச்சுருப்பேன். அதை சும்மா ரஃப்பாக எதெങ്കിലും செய்தி எழுதி வச்சுருக்கான்னு பார்க்கும்போது இதை கண்டேன். இதை எப்போ கொடுக்குறான்னா, ஓஹோ இந்த வாரம் நம்ம இங்கே தானே நிற்போம், ஆயத்த ஆராதனை கொடுப்போம். யோசித்து பாருங்க, எங்கள் இருதயெல்லாம் புளிஞ்சிட்டு, திராட்சை பழத்தை புளிஞ்சா எப்படி இருக்கும், அவ்வளோ வேதனைப்பட்டு. அப்போ நம்ம சாப்பிட்றோம் யாருக்கு? அதாவது தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் நான் சாப்பிடும்போது அவங்க வந்தால் அவங்களுக்கு கொடுக்காம நான் சாப்பிட்டது உண்டோ? யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்களா? நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த இடத்துல நான் யோபு சொன்ன இடத்துல ஒரு 80% நம்ம இருக்கணும். 80% இருக்கணும். 100 இருக்க முடியலைங்களும் 80 இருந்துட்டாலே கர்த்தர் டிக் பண்ணிடுவார். ஆகார விஷயத்துல எல்லாம் நான் ஜம்முன்னு இருக்கவனாக, ஆனாலும் நான் யாரும் குறை வச்சனோ, யாருக்கும் கொடுக்காம இருந்தனோ அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் தோணிட்டு, ஊழியத்துக்கு வந்த நாள் முதல் எனக்கு சிந்தனை ஓடிட்டே இருந்து, எத்தனையோ வருஷத்தை திரும்ப நான் ஆசை போட்டேன். நிறைய காரியங்கள் அதில் நிறைய வீழ்ச்சி இருக்குது, நிறைய தப்பு இருக்குது, நிறைய காரியங்கள். இது எல்லாத்துக்கும் மனம் உடைஞ்சு ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம் கூட மன்னிப்பு கேட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. இதை போய் வாசிங்க, வீட்டில் இருந்து உடனே போய் வாசிக்கணும்னா நான் நாளைக்கு கேட்க ஒண்ண மாட்டேன். நீங்கள் எல்லாம் நெருக்கடி மேன் உமன் வாசிக்க மாட்டீங்க. அதனால் எப்போதாவது நேரம் கிடச்சோமா நோட் பண்ணி அதை அந்த இடத்த அண்டர்லைன் போட்டு ஒரு முக்கியம்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு வச்சா என்னைக்காவது திருப்பம்ப கண்ணில் படம். நான் இப்படி தான் வச்சுருப்பேன். கண்ணில் படம்ப உட்கார்ந்துருந்து சமாதானமாக 1 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் கொடுத்து வாசித்து இதில் நம்ம எதெல்லாம் ரைட் இருக்குன்னு டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணுவேன். இப்படியும் செய்யலாம். அதில் இருக்க பாயிண்ட் எல்லாம் எழுதிட்டு இதில் எல்லாம் பாயிண்ட் இருக்குன்னு டிக் பண்ணுங்க. அப்போ நம்ம எப்படி இருக்குன்னு தெரியும். அடுத்து நம்ம எப்படி வாழணும்னு புரிஞ்சுக்கணும். ஆமென். பண்ணுவியலா? டிக் பண்ணுவியலா? பாயிண்ட் எல்லாம் எழுதி வைப்பியலா? வச்சா நல்லது, வச்சாமல் இருந்தாலும் நல்லது. ஆமென். பாருங்க, சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்ந்தது போல என்னோட வளர்ந்தான். நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாகு கொடுத்து நடத்தினேன். ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாது இருக்கிறதை நான் கண்டபோது அவன் என் ஆட்டு மயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாது இருந்ததும் ஒலிவ முக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டு என்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால். ஒலிவ முக வாசல்னா யாது? ஆண்டோடைய ஆலயத்தில் ஒலிவ முக வாசல் 12 வாசல் உண்டு. அதில் ஒரு வாசல் இல்லை. அவனுக்கு அதிகாரம் இருக்குது. யாருக்கு? யோபுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட செல்வந்தன்னு புரிஞ்சுக்கிறான். கோடான கோடி வருமானங்களை உடையவன். பழைய காலத்தில் சொல்லுமா, இந்த காலத்தில் வைர வியாபாரி, பொன்னி வியாபாரி, அந்த காலத்தில் உள்ள அவ்வளவு அதிகாரம் இருந்துட்டோம். எனக்கு அந்த ஒலிவு முக வாசலில் அவன் தலைவனாக இருக்கலாம், இல்லைங்க அங்கே அதிகாரம் படைத்தவனாக இருக்கலாம். சொல்லி எனக்கு அதிகாரம் இருந்தோம் நான் யாருக்காவது தீமை செய்தோ உண்டோ, ஆகாரம் கொடுக்காமல் இருந்தோ உண்டோ என்று கேட்குறான். அழகாக கேட்குறான். என் பாருங்க,
ஒலிவமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டும் திக்கற்றவருக்கு விரோதமாய் என் கையை நீட்டினது உண்டானால். அவன் சொல்கிறான், எனக்கு போய் எல்லாம் தாழ்ந்து போட்டுன்னு சொல்கிறான். 22 வாசிங்க. என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக.